கடந்த 2022வது வருஷம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்ற இளம் பெண். இவளுக்கு கிரிக்கெட்ல அளவு கடந்த ஆர்வம். அது மட்டும் இல்ல, இவளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லா தகுதியும் இருந்தும் கூட 2022வது வருஷம் நடந்த பெண்களுக்கான வேர்ல்டு கப் டீம்ல இவ குவாலிஃபை ஆக முடியல. இதற்கு என்ன காரணம்? இவ கிரிக்கெட் சரியா விளையாடல அப்படின்றதான் காரணமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இதற்கு காரணம் இயேசு, ஜீசஸ். ஜீசஸ் தான் இவ அந்த மேட்ச்ல விளையாட முடியாததற்கு காரணம். எல்லாரும் சேர்ந்து இவ மதம் சார்ந்த அவதூறு பரப்பக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. இவருடைய தந்தை அவரு இயேசு என்ற நாமத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்து மதம் மாற்றத்துல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடையாளப்படுத்தினாங்க. இதன் காரணமாகவே 2022வது வருஷம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்தியன் வேர்ல்டு கப்ல அந்த மேட்ச்ல இடம்பெற முடியல. ஆனா அதே ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இன்னைக்கு பேசப்படுறா. இப்படி இயேசு என்ற நாமத்தை அவ உயர்த்தியதன் மூலமா. அவளுக்கு நல்லா தெரியும், 2022வது வருஷத்துல இருந்து இப்போ நடந்த இந்த வேர்ல்டு கப்ல அவ அடிச்ச 127 ரன் வரைக்கும் எதுவுமே அவளுடைய கையின் கிரியை கிடையாது. என்னைக்கு மக்கள் அனைவரும் அவளை இயேசு கிறிஸ்து அப்படின்ற அந்த அடையாளத்தை குறித்து அவளை கீழே தள்ளி விட்டாங்களோ, அதே மக்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படிக்கு அவ மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவரும் சரி, இந்த உலகம் பூரா இயேசு என்ற நாமத்தின் காரணமாக தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வெற்றி பெற்றாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். பார்த்தீங்களா? அதற்கு காரணம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கிடையாது, இயேசு என்ற நாமம். நாம இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தோல்வி வரும் போகும். மக்கள், மனிதர்கள் இவர்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ற நாமத்தை நம்ம விசுவாசிக்கிறதன் மூலமா நம்ம இன்னைக்கு தோல்வி பெறலாம். ஆனா அவருடைய நாமத்தை பற்றி கொண்ட நமக்கு ஒருபோதும் தோல்வி நீடிக்காது. நம்மளுடைய வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமா கண்டிப்பா கிடைத்தே தீரும். இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.